சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் வரும் 11ஆம் தேதி சாரம் 21 அடி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரையில் கரைக்கப்படும். இந்து முன்னணி நிர்வாகிகள் தகவல். ஜிப்மரில் புதுவை மாநிலத்துக்கான MBBS படிப்புக்கான ஒதுக்கீட்டில் 15 இடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை. பாண்டிச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல அமைப்பு தகவல். தனிநபர் வருமானத்தில் புதுச்சேரி 9வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தகவல். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாரம் பகுதியில் அமைக்கப்பட்ட 21 அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி சாரத்தில் 21 அடி உயர சிலை அமைக்கப்பட்டது. அதற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 11ஆம் தேதி சாரம் விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரை காந்தி சிலை திடல் அருகே கடலில் விசர்ஜனம் செய்யப்படும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் புதுவை மாநிலத்துக்கான MBBS படிப்புக்கான ஒதுக்கீட்டில் 15 இடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை என பாண்டிச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் வை. பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஜிப்மரில் 64 MBBS இடங்கள் ஒதுக்கீடு உள்ளன. அதன் அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பு உள்ளது. நிகழாண்டில் புதுவை மாநிலத்துக்கான 64 MBBS இடங்களில் முதல் சுற்று கலந்தாய்வில் 49 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இதன்படி 15 இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளன. எனவே இந்த இடங்களையும் புதுவை மாணவர்கள் மூலமே நிரப்ப வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனிநபர் வருமானத்தில் புதுச்சேரி 9வது இடத்தில் உள்ளது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாலையோர வியாபாரிகளின் உணவு திருவிழாவில் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.75 லட்சமாக உயர்ந்துள்ளது என்றும், புதுச்சேரி தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பெறும் மாநிலமாக உள்ளது என கூறியிருக்கிறார். இந்த தகவல் உண்மை அல்ல. புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.75 லட்சம் என்பதுதான் உண்மை. தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பெறும் மாநிலம் கோவாதான். புதுச்சேரி 9வது இடத்தில்தான் உள்ளது. கோவாவின் தனிநபர் வருமானம் ரூபாய் 5.33 லட்சம். இது புதுச்சேரியை விட 2 மடங்கு அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கடலூர் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்தவர் திருமாறன். புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவியுடன் நெருங்கி பழகிய திருமாறன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி உள்ளார். அதன் பிறகு அவரை திருமணம் செய்ய திருமுருகன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கு பதிந்து திருமாறனை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குற்றஞ்சாட்டப்பட்ட திருமுருகனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் மாணவியின் குடும்பத்துக்கு நிவாரணமாக 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் இதில் ஆஜரானார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Hey. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன.
திண்டிவனத்தில் அதிகம் பாரம் ஏற்றி வந்த லாரிகளை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு கல் குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல் குவாரிகளில் இருந்து ஜல்லி, எம்சாண்ட் போன்றவைகளை லாரியில் அதிக அளவு பாரம் ஏற்றி கொண்டு செல்வதாக போக்குவரத்து துறைக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்தது. இதனையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் உத்தரவின்படி திண்டிவனம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன் திண்டிவனத்தை அடுத்த திருச்சிற்றம்பலம் RTO சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு அப்பொழுது எம்சாண்ட் மற்றும் ஜல்லி அதிக அளவில் ஏற்றி வந்த 5 லாரிகளை சோதனை செய்து 5 லாரிகளையும் பறிமுதல் செய்து 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். புதுச்சேரி அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய 5 கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவாண்டார்கோயில் வாட்டர் டேங்க் தெருவைச் சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இந்திராணி தம்பதியினர். இவர்கள் சுமார் 15 கறவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்துள்ளார். அப்பொழுது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை குடித்ததாக கூறுகின்றனர். மாலை மீண்டும் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். பின்பு நேற்று இரவு திடீரென 2 மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தன. தொடர்ந்து இன்று காலை அதேபோன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது. இதேபோன்று கடந்த 4 மாதத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரின் 4 மாடுகளும் உயிரிழந்துள்ளன. தொடர்ந்து இப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது இப்பகுதியில் கால்நடை வளர்ப்போர் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் சுமார் 60,000 மதிப்புமிக்க மாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை திருப்பள்ளி எழுச்சியும், மூல திருப்பணிக்கு காப்பு அணிவித்தல், சுற்றுப்புற தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும், 4வர் தமிழ் கேட்ட நாயகனுக்கு 4ஆம் கால வேள்வி துவக்கம், தொடர்ந்து வேள்வி நிறைவிடதில் அளித்தல், திருமுறை விண்ணப்பம், பொது விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, அதனைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலய விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அருள்மிகு மூல திருமேனிக்கு திருக்குட நன்னீராட்டு திருவிழாவும், மகா திருமஞ்சன நீராட்டுதல், பதிமங்கல காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்துச் செல்வதாக கூறி பண மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறியும், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடமிருந்த 1,25,000 ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆரிய வைசிய சமாஜம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆரிய வைசிய சமாஜம் ECR சாலையில் இயங்கும் வெஸ்ட்மெட் மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த மருத்துவ முகாமில் ஆரிய வைசிய சமூக மக்களுக்கு ஹீமோகுளோபின், ரேண்டம் சுகர், யூரின் ருட்டீன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கிரீனிங், போன் டென்சிட்டி டெஸ்ட் ஆகிய பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. அவர்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் இதில் வழங்கப்பட்டது. அந்த மருத்துவமனை நிர்வாகியும் டாக்டருமான திரு அருள்மணி மற்றும் அவரது மருத்துவ குழுவினர் மிக பொறுமையாகவும் நன்றாகவும்
சிகிச்சையும் ஆலோசனையும் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரிய வைசிய சமூக மக்களின் தலைவர் பி. வேணுகோபால் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் டாக்டர் திரு அருள்மணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். இந்த மருத்துவ முகாமிற்கு ஆரிய வைசிய குழுக்களான பூமா வைசியா, யுவஜன சேவா சங்கம் மற்றும் மகிழா சங்கம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினர். இதில் பெரும்பாலான ஆரிய வைசிய சமூக மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுவையில் வரும் 11ஆம் தேதி சாரம் 21 அடி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரையில் கரைக்கப்படும். இந்து முன்னணி நிர்வாகிகள் தகவல். ஜிப்மரில் புதுவை மாநிலத்துக்கான MBBS படிப்புக்கான ஒதுக்கீட்டில் 15 இடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை. பாண்டிச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல அமைப்பு தகவல். தனிநபர் வருமானத்தில் புதுச்சேரி 9வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தகவல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.